இந்த பாசிச சக்திகளை விரட்ட வேண்டும். தொடர்ந்து அவர்களே அவதூறு பரப்புவது, பழி போடுவது, இல்லை என்றால் யாராவது இழித்தவாயர்கள் கிடைத்தால் அவர்களை வைத்து களமாடுவது. ஒருபோதும் இந்தியா கூட்டணியிலிருந்து ஒருவரும் போவதற்கு வாய்ப்பில்லை. இல்லை, அதற்கு அதனுடைய தலைவர் ஒரு விளக்கம் அளிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். சரியான விளக்கத்தை அவர் தருவார். ஏன் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் வரக்கூடாது? அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது, பயிற்சி பெற்றிருக்கிறார். எதையோ சிதைத்தார்கள். இப்பொழுது எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய பேச்சுக்களையும் கருத்துக்களையும் சிதைக்க முயற்சி செய்கிறார்கள். ஒருபோதும் இந்திய தேசத்துடைய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். தேவை இருந்தால் ரைட், யாராவது ஒருத்தர் நன்மை அடைகிறானா சரி. ஆனால் இதெல்லாம் வாய்ப்பு கற்பனை கெட்டாத அளவுக்கு அவர் பேசியிருக்கார். ஆனால் இப்போ இந்த விசிகா திமுக கூட்டத்தில் வந்து விசிகா இல்லாட்டி வடமாவட்டங்களில் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி விசிகா துணை குறித்து அதை நீங்கள் எப்படி பாருங்க? அதுக்கு அவருடைய பொதுச் செயலாளர் பதில் சொல்லியிருக்காரு திரு ரவிக்குமார் அவர்கள். இப்போ தான் படித்தேன் காலையில். அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை, அதில் காங்கிரஸ் பேரியக்கம் தலையிடுவதற்கு வாய்ப்பில்லை. இரண்டாவது, இந்தியா கூட்டணி எஃகு கோட்டை போன்று வலிமையாக இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை எல்லோரும் ஒற்றுமையாக இந்த பாசிச சக்திகளை விரட்ட வேண்டும். தொடர்ந்து அவர்களே அவதூறு பரப்புவது, பழி போடுவது, இல்லை என்றால் யாராவது இழித்தவாயர்கள் கிடைத்தால் அவர்களை வைத்து களமாடுவது, பாசிசத்தை திணிப்பது போன்ற திட்டமிட்டு வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது இந்த இந்தியா கூட்டணி என்பது வலிமையாக இருப்பதற்கு தேவை இருக்கிறது. அந்த தேவையின் அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளி இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த ஃபேசிஸ்டுகளிலிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். அதுதான் முதன்மையான அஜெண்டாவை வைத்து வேலை பார்க்கிறோம். ஒருபோதும் இந்தியா கூட்டணியிலிருந்து ஒருவரும் போவதற்கு வாய்ப்பில்லை. இந்த தேசத்தின் மீது நலன் உள்ளவர்கள் இந்த இந்தியா கூட்டணியை மீண்டும் மீண்டும் மெருகேற்றுவதற்கும் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் உறுதுணையாக இருப்பார்கள். போன வாரம் முதல்வரை போய் அவர் விசிக தலைவர் பார்த்தாரு, அந்த பிரச்சனை முடிஞ்சது நினைச்சோம். இந்த வாரம் துணை பொதுச்செயலாளர் இது மாதிரி ஒரு கருத்து இல்லை, அதற்கு அதனுடைய தலைவர் ஒரு விளக்கம் அளிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். சரியான விளக்கத்தை அவர் தருவார், தகுந்த நேரத்தில் விளக்கம் தருவார். தேங்க்யூ. ஆனால் நான் இப்போ துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அரசியல் அமைச்சர்கள் அதாவது ரொம்ப புலமை ஒரு அரசியல் முதிர்வு அமைச்சராக நிறைய பேர் அவங்கள அறிவிக்காது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இப்போது இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்பது தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி. ஒரு அமைச்சரவை இருக்கிறது, அவர்களை எதை வேண்டுமானாலும் முடிவு செய்யலாம். ஏன் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் வரக்கூடாது? அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது, பயிற்சி பெற்றிருக்கிறார், அமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நேற்று கூட சென்னையில் முதல் முறையாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் சென்னையில் இலவசமாக நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் அமைச்சகம் சார்பாக வீடுகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர் வருவதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. துணை முதல்வராக வெகு விரைவில் அறிவித்தாலும் மகிழ்ச்சி தான். நான் தான் சொல்கிறேன்னே, அந்த ஃபேசிஸ்டுகள் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவில் என்ன பேசினாரோ அதை சொல்லாமல் திரித்து பேசி தவறான முறையில் வழிநடத்துகிறார்கள். குறிப்பாக ஷெட்யூல்டின மக்களுக்கும், மலைவாழ் மக்களுக்கும், ஓபிசி மக்களுக்கும், சிறுபான்மை மக்களுக்கும் அரணாக இருப்பது தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் இந்த தேசத்தில். இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் முகமாக குரலாக இருக்கிறார். எதையோ சிதைத்தார்கள். இப்பொழுது எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய பேச்சுக்களையும் கருத்துக்களையும் சிதைக்க முயற்சி செய்கிறார்கள். ஒருபோதும் இந்திய தேசத்துடைய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நன்றி. தேங்க்யூ. விஜய் வரவு திமுக ஓட்டுக்கு பாதிப்பு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் சொல்றாங்க. எப்படி பாதிப்பு வரும் திமுக? அரசியல் கட்சிகள் சொல்லி கொண்டிருக்காங்க. உங்களோட கருத்து? சரி, நான் உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு சொல்கிறேன். ஆந்திராவில் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி முதலமைச்சராக இருந்தார். எல்லோரும் சொன்னாங்க 5 வருஷம் முடிஞ்ச உடனே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னார். ஒரு முறை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆன்டி இன்கம்பன்சி வரும். இவர் பிடிக்கலை, போடக்கூடாதுன்னா எதிர்கட்சிக்கு போடணும். ஆனால் ஆந்திராவில் என்ன நடந்தது? சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தார், பிரஜா ராஜ்யம். எல்லோரும் இவருக்கு பிடிக்காதவங்கன்னா பிரஜா ராஜ்யத்துக்கு ஓட்டு போட்டாங்க. சிரஞ்சீவிக்கு எங்கேயோ எதிராக போகிற ஓட்டு வேறு திசைக்கு மாற்றப்பட்டது. ஆகையால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அந்த நிலை கூட ஏற்படலாம் இல்லையா?
உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நீங்களே கணக்கு போட்டு பாருங்க நான் சொல்கிறது. தமிழ்நாட்டில் குற்றச்சம்பவம் வந்து அதிகரித்தது நாளுக்கு நாள் கொலை கொலை வந்து நடந்துட்டு வருது. இந்த கருத்தை வந்து இல்லை, இது கடுமையாக மாண்பு முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்கி வருகிறார். காவல்துறையும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இன்னும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியதுதான் எங்களுடைய வேண்டுகோள். பஞ்சாமிரதம் பற்றி பேசினது வந்து மோகன்ஜி இந்த ஆக்ட் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அது என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லைன்னா பஞ்சாமிரதத்தில் வந்து லட்டு பற்றி தான் கேள்விப்பட்டேன், பஞ்சாமிரதம் பற்றி நான் கேள்விப்பட்டேன். இல்லை பழனி பஞ்சாமிரதத்தில் வந்து அதில் வந்து இந்த கருத்தடை மாத்திரை ஆன்மீக குறைவான அந்த இதெல்லாம் வந்து கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகன்ஜி வந்து சொன்னதாக வந்து இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வாய்ப்பே கிடையாது. எப்படிங்க பாரம்பரியம் மிக்க பழனி ஆண்டவர் கோவிலில் போயிட்டு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும், எப்படி கலக்க முடியும் அதெல்லாம்? அதனால் இன்னும் தேவை இருக்குது. தேவை இருந்தால் ரைட், யாராவது ஒருத்தர் நன்மை அடைகிறானா சரி. ஆனால் இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அவர் பேசியிருக்கார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.